வணக்கம் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, தேனியில் உள்ள மல்லிகைப்பாறை கருப்பசாமி கோயில் உப்புத்துறை. என்ன பண்ணுறாங்கன்னா, குறி கேட்கறதுக்கு தாங்க அதிகம் பேர் வராங்க. இது நாங்கள் அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். போனப்போ கருப்பசாமி கோயிலில் இந்தமாரி அந்த சாமியை வர வைக்கிறதுக்கு இதுமாரி மேளதாளத்தோடு வராங்க. இந்த சாமி பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மூளைக்கு ஒரு 3 இடத்துல இருக்குது. 3 இடத்துலையுமே இந்த கருப்பசாமி கோயில் தான் இருக்குது. வேறு எந்த சாமியுமே இங்கே இல்லை. இந்த சாமி திருவிழாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்தமாரி திருவிழா நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு 2 நாள் திருவிழான்னாங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம். நாங்கள் 3 நாளைக்கு சாப்பாடு நம்மளுக்கு போட்டாங்க. இப்போ அந்த சாமி வராரு. அவரை வரவேற்கிறதுக்கு தான் இந்த மேளதாளத்தோடு அவங்கள கூட்டுக்கிட்டு வராங்க. இங்கே எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம பேர் ஊர் அதை ஒண்டி சொன்னால் போதுங்க. மீதியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், இங்கே என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கிறோமோ அந்த பிரச்சனையை அவங்க சொல்கிறாங்க. சில பேர் வீட்டில் சூனியம் வச்சிடுறாங்க. அந்த சூனியத்தை நம்ம எடுப்போம். ஆனால் திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யார் செய்கிறாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. அதெல்லாம் இங்கே தீர்த்து வைக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ எல்லாமே நான் கண் எதிரக்கே அதை பார்த்தேன். என்னை பார்த்து எனக்கு உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர், நம்ம பேர், நீங்கள் எந்த ஊரில் கூட இருந்து வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை, குடும்ப கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, இப்போ எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம குடும்பத்தில், அத்தனை பிரச்சனையுமே 10 பைசா கூட அவங்க வாங்கலைங்க. எலுமிச்சம்பழத்தை அங்கே தான் மெயின். நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு நம்ம பேர் ஊர் அதை சொல்லிட்டா போதும். அவங்க நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. ₹1 கூட காசு நம்மக்கிட்ட வாங்கலை. அவங்களும் அதை எதிர்பார்க்கவும் இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ ஜனம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த இவங்க சொல்கிற குறி சொல்கிறதுனால தான் இவ்வளோ ஜனங்க அவங்கள தேடி வராங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டாக நடக்குது. நடக்கிறதுனால தான் அவங்கள தேடி நம்ம போகிறோம். நானும் அங்கே போனது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் என் கூட கொஞ்சம் பேர் எல்லாருமே இவங்கக்கிட்ட கேட்கலான்னு தான் வந்தாங்க. ஆனால் ஒரு 3-4 பேருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவும் சொல்லலை. ஏன்னா ஒரு 2 இடத்துல சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அவங்களுக்குள்ளரே சின்ன பிரச்சனையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மறுநாள் சொல்கிறேன்னாங்க. அதோட சொல்லலை. ஆனால் மாதத்தில் 2 நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் அந்த மாதத்தில் 2 நாள் எந்த கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டாக நடக்குதுங்க. நான் என் கண் எதிர பார்த்தேங்க. அவங்க சில பேர் எந்த ஊர் சொல்கிறாங்க, அவங்க பேர் சொல்கிறாங்க, ஊர் சொல்கிறாங்க. ஊரை சொன்ன உடனே அவங்கக்கிட்ட போன உடனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. நம்ம கண் எதிர பார்த்தா பொய்யெல்லாம் கிடையாதுங்க. பொய்யே கிடையாது. இது வரைக்கும் நான் நிறைய பேர் பணத்துக்கு வேண்டி பொய் சொல்லிவிட்டு எதனா ஒன்று கடை ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க பணத்துக்கு வேண்டி. இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டி தான் இவ்வளோ ஜனங்க அவங்கள தேடி போகிறாங்க. கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ அதை அங்கே போனீங்கன்னா கரெக்டாக நடக்கும். ஆனால் இந்த ஊர் தேனியிலேருந்து உப்புத்துறைன்றாங்க, மல்லிகைப்பாறைன்றாங்க. அந்த 2 ஊர் எனக்கு சரியாக டவுட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் அங்கே போகலாம். போனீங்கன்னா கூட உங்கள் பிரச்சனைகளை அவங்க தீர்த்து வைப்பாங்க. அந்தளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு சூப்பராக நடக்குது. அந்தளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க.
அந்தளவுக்கு இருக்குது. ஃபுல்லாக வந்து கருப்பசாமி கோயில் தாங்க. வேறு எந்த ஒரு சாமியுமே இல்லை. ஒரு 3 இடத்துல இந்த கருப்பசாமி கோயில் இருக்குது. திருவிழாவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தடவை தான் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எஸ் வேறு எதுவும் சரியா தெரியல எனக்கு. உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா அந்த சாமி கோயிலை பற்றி எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் வந்து இறைவனை தேடுங்கள். கடவுளோட பக்தியை பற்றி நம்ம போட்டுட்ருக்குறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டமும் எதுக்கு உட்காந்துக்கிறாங்க தெரியுங்களா? இது அவங்க சொல்கிற அருள் வாக்கு தாங்க உட்காந்துருக்காங்க. குறி சொல்கிறதுக்காண்டி உட்காந்துருக்குறாங்க. கரெக்டாக நடக்குதுன்னு சொல்கிறதுனால தான் வந்து எங்கெங்கே எந்தெந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்து இங்கே வந்திருக்குறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு வந்து ஊமையாக இருந்தது, சின்ன பொண்ணு ஒன்று. அந்த ஒரு 2 வார்த்தை அந்த பொண்ணோட வாயை பேச வச்சார். அதிலே வந்து எவ்வளோ பேர் வந்து அசந்து போயிட்டாங்க. சில பேருக்கு கடன் பிரச்சனை, சில பேர் வந்து ஒருத்தவங்க வந்து மதத்தை பரப்புனாங்க. கிறிஸ்டின் ஒருத்தர் வந்து மதத்தை பரப்புனார். அவரை பிடிச்சி செம்ம கேள்வி விட்டு அவரை துரத்தியே விட்டாங்க அந்த இடத்த விட்டு. நம்மளுக்கு தெரியுமா அவர் வந்து மதத்தை பரப்ப வந்துக்கிறாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு. எல்லாம் வந்து அந்த கருப்பசாமி தான் வந்து நம்மளை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நம்மளோட பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறது அந்த கருப்பசாமி தாங்க. உங்களுக்கு எதனா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்ததுன்னா கூட நீங்கள் போனீங்கன்னா கூட போயிட்டு உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நானும் அங்கே போனேங்க. ஆனால் வந்து அமாவாசைக்கு நிறையா பேர் போகிறாங்க. மாதத்தில் ஒரு 2 தடவையும் வந்து குறி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சரியான கிழமைகள்லாம் எனக்கு